e-wallet or bank transfers. Okay. So first of all, okay, நான் என்னோட இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். என் பேரு நவீன் குமார். Where I'm an engineer in 3 years experience and ஆ எனக்குன்னு ஒரு சொந்த கேரியர் பாத் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஆ இந்த வொர்க்கிங் அடல்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் எஸ்பிஎம் ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப்டர் எஸ்பிஎம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன மாரி கேரியர் பாத்து சூஸ் பண்ணணும், லைக் என்ன மாரி ஸ்டடீஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு சொல்லி கன்சல்டேஷன் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ பாஸ்ட் பீயிங் 5 இயர்ஸா நாங்க வந்து அந்த எடுகேஷன் கன்சல்டன்ட் லைன்ல இருக்கோம். அண்ட் வென் அ அண்ட் மோரோவர் ட்ரெய்னர் பிளஸ் மென்டரா கூட ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கோம் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ், இ-வாலெட் பத்தி பார்க்குறவனுக்கு மணி எவல்யூவேஷன கண்டிப்பா பார்த்தாகணும். ஏன்னா, அ ஒரு 6000 பிசி அதாவது அ 8000 வருஷங்கள் முன்னாடி பண்டம் மாற்றும் முறையில தான் வந்து ஆ மணி ஐ மீன் மணி எவல்யூவேஷன் ஒண்ணு. ஆனா பண்டம் மாற்று முறையில தான் வந்து ஆ அ ஒரு விஷயத்த வந்து வாங்கி மாத்துனாங்க. அதாவது ஒருத்தர் வந்து இப்ப நான் வந்து ஒரு இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2 கோழி வச்சிருக்கேன். இங்க யாராவது இருக்கீங்களா? சரி இல்லங்க. லைக் ஓகே. மகா டீச்சர் இருக்காங்க. மகா டீச்சர் வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஆடு வச்சிருக்காங்க. ஸோ, இப்ப வந்து 2 கோழி குடுத்து ஒரு 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 ஆட மாத்துற மாரி தான் அந்த சிஸ்டம் பாத்து வந்து வேலை செஞ்சுச்சு. ஸோ, இந்த சிஸ்டம் பாத்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. அதாவது நான் 2 கோழி குடுத்து ஒரு ஆடு மாத்துறப்ப, அது வந்து அது நாட் ஃபேரா இருந்துச்சு. ஸோ, அந்த ஒரு அந்த ஒரு விஷயம்னால 4000 பிசில வந்து பாத்தீங்கன்னா, கோல்ட் காயின்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ, இந்த கோல்ட் காயின்ஸ் வந்து அ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் அ இந்த 20 லைக் ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து கோல்ட் வந்து எப்படின்னா, இந்த 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 ஜாமான் குடுத்து ஒரு கோல்ட் குடுத்து மாத்தி வாங்குனாங்க. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா, கோல்ட் வந்து எங்க எங்க வந்து உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன் அ லீடியா. ஸோ லீடியான்னு சொல்லிட்டு டர்க்கில ஒரு ஊர்ல வந்து தான் இந்த கோல்ட் காயின வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 600 பிசில வந்து மெட்டல் காயின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஆ காயின் பிஜி அந்த மாரிலாம் லைக் கப்பு அந்த மாரி பாய்ச்சி ஒரு அந்த முறையில வந்து ஆ காயின்ஸ் மாத்தி அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பொருளா இருந்தாலும் ஏதோ வாங்குறதுக்கு. ஸோ அது எங்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆ ஏர்லி ஆ 18 1661ல வந்து ஃபர்ஸ்ட் அ ஐரோப்பால தான் வந்து அ ஸ்வீடன்ல தான் வந்து இது ஆரம்பிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏர்லி 18ஸ்ல வந்து பேப்பர் மணி அதாவது ஃபியட் கரன்சிஸ் ஃபியட் அதாவது நம்ப இப்ப பாய்க்கிற மணி வந்து அ கொண்டு வந்தாங்க. அண்ட் அ ஏர்லி 18ஸ்ல தான் வந்து அ எங்க வந்து அந்த கவர்ன்மென்ட் வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா வந்து மணிக்கு அப்புறம் அப்புறம் தான் வந்து அ கிரெடிட் கார்ட் வந்துச்சு. ஸோ ஏன் இந்த மாற்றம் வந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் கோல்ட் வந்து இப்ப நான் வந்து நான் வந்து ஒரு ஊர்ல இருக்கேன். இன்னொரு ஊருக்கு வந்து இந்த கோல்ட் வந்து கொண்டுட்டு போறப்ப அவ்வளவு சேஃபா இருக்காது. அண்ட் மெட்டல் காயின்ல பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு வீக்னஸ் பார்த்தாங்க. அதாவது வந்து ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு 20, 30 காயின்ஸ் வேணும்னா, ஸோ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போறதுக்கு, அங்க எப்படி அவங்கனால முடியும்? ஸோ அங்க அந்த வீக்னஸ பார்த்தனால தான் பேப்பர் மணிக்கு போனாங்க. அண்ட் பேப்பர் மணில பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து லைக் அ ஃபேக் கரன்சிஸ் ஆ ஆ நெறைய வந்து இப்ப வந்து காசும் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான இது பண்றதுனால, நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் கார்ட்ஸ் வந்துச்சு. அந்த பிளாஸ்டிக் கார்ட்ஸ் சொன்னா இப்ப வந்து கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட் அந்த மாரி. ஸோ அங்க பார்த்துட்டீங்கன்னா, 1928ல தான் வந்து இந்த கார்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கார்ட் வந்து ஆ 1960 வந்து அ ய ஏடிஎம் மிஷின்லாம் வந்துருச்சு. ஆனா வந்து இந்த கார்ட்ஸ் வந்து 1928ல தான் வந்து அ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் மனி. ஸோ எலக்ட்ரானிக் மனி தான் வந்து 1990ல வந்து வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த இ-வாலெட், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து
ஏர்லி 1990ஸ்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ 1990ஸ்ல வந்து லைக் அப்புறம் தான் வந்து 2010ல தான் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி பேமெண்ட், வாலெட்லாம் வந்துச்சு. ஆனா வந்து அதுக்கு முன்னுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி வந்துச்சு. ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் பிளாக் செயின் யூஸ் பண்ணி ஐ மீன் டீசென்ட்ரலைஸ் அகெயின் பேங்க்லாம் வந்து சென்ட்ரலைஸ் சொல்லுவாங்க. அண்ட் பிட்காயின் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அது யூஸ் பண்ணி அ லைக் இப்ப பிட்காயின் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ ஆனா வந்து இது வந்து இன்னும் எல்லா எல்லா கண்ட்ரிலயும் கொண்டு வரல. பிகாஸ் இந்த கிரிப்டோல வந்து ப்ரோ அண்ட் கான்ஸ் இருக்கு. ஸோ ப்ரோ பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் அது வந்து மோர் சேவர் லைக் ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து குறைவு கம்பேர்ட் டு பேங்க் வாலெட். பட் என்னன்னா, அ அது வந்து ஹை வாலடைல் அதாவது வந்து காசு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 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 கரன்சி வந்து ஒரு ₹1000 இருக்குன்னா, நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு ₹3000 வரும். ஸோ ஹை வாலடைல் அந்த மாரிலாம் இருக்கிற வாசி, ஸோ ஸ்டில் நம்ம வந்து இன்னும் வந்து இந்த வாலெட், பேங்க் டிரான்சாக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ப மலேசியாலயும் இன்னும் இந்த கிரிப்டோ கரன்சிய கொண்டு வரல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் பேமெண்ட். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் வந்து நம்ம மலேசியால எப்ப வந்துச்சு? ஸோ ஏர்லி 2020ல தான் வந்து வந்து இ இ இ இ வாலெட்ட அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது கோவிட் காலத்துல. ஸோ அ அப்ப பார்த்தீங்கன்னா, 16 69 அ 69 மில்லியன் அ டிரான்சாக்ஷன் வந்து ஏர்லி அந்த 2019லயே வந்து நடந்துச்சு. ஸோ ஏன் வந்து அத கன்சியூம் பண்ணாங்கன்னா, பிகாஸ் ஆ இட்ஸ் அ கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் டூ அவாய்ட் பிசிக்கல் கேஷ் அந்த டைம்ல தான் நம்ப அ பிசிக்கலா எதுவும் வெளியாகி எதுவும் வாங்க கிடையாது. நம்ம வந்து எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல பண்ணி இந்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ 2021ல பார்த்துட்டீங்கன்னா, ஆ பேமெண்ட் டிரான்சாக்ஷன் வந்துச்சு. ஸோ அதான் பார்த்துட்டீங்கன்னா, லைக் ஏறக்குறைய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லைக் பூஸ்ட், கிராப்பே, டச் அண்ட் கோலாம் வந்து இன்னும் அ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்து, இன்னும் பிளாட்ஃபார்ம வந்து நல்லா கொண்டுட்டு போனாங்க. அண்ட் 2022ல பார்த்துட்டீங்கன்னா, அ பேமெண்ட் டிரான்சாக்ஷன் வந்து ஏறக்குறைய 9.5 பில்லியன் டிரான்சாக்ஷன் வந்து அப்ப இருந்துச்சு. ஸோ அப்ப பார்த்துட்டீங்கன்னா வந்து லைக் அப்போ வந்து அந்த ஆன்லைன் ஷாப்பிங், பேமெண்டோட குரோத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் 2023ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆ பிஸ் லைக் அ மணி டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. லைக் இப்ப இருக்குல்ல டூ இட் நவ், அ கியூஆர் பேமெண்ட் அதெல்லாம் வந்து அ நம்ப நம்ம யூசர்ஸ் மத்தியில ஒரு ஹை சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுத்துச்சு. ஸோ டியூ டூ ஃபாஸ்டர் அண்ட் மோர் செக்யூர் பேமெண்ட்ஸ்னால ஆ 2023லாம் வந்து நல்லா இப்ப வந்து நம்ப ஐ மீன் நெறைய பேர் பாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, ஓகே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட். ஏன் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் முக்கியம்? ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஓகே இப்ப மலேசியால வந்து ஆ டிஜிட்டல் பேமெண்ட் தான் ஆ ஆன்லைன் பேமெண்ட் தான் வந்து ரொம்ப பிரெஃபரன்ஸ்ல இருக்கு. ஏன்? வை? பிகாஸ் இட்ஸ் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு அவங்களுக்கு. லைக் ஆ பேங்க்ல போய் ஒரு 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 அந்த அந்த டைம் ஐ மீன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வராத முன்னுக்கு நம்ம போய் பேங்க்ல போய் நம்ம டைம போய் அங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட செலவு பண்ணோம்னா, இப்போ வந்து லைக் ஈஸி ஆன்லைன் பேமெண்ட் லைக் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன் கூட இருந்துச்சு. ஸோ அதோட ப்ராசஸிங் டைம் கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமாவே இருக்கு. நம்மளுக்கே தெரியும் வித்தின் எத்தனையோ மினிட்ஸ், செகண்ட்ஸ்ல கூட நம்மனால டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அண்ட் வந்து அ சேஃப் அ நம்ம வந்து நம்மளோட எ ஃப்ராட் வந்து இங்க நடக்கிறது வந்து ரொம்ப கொ கொறை கொறைஞ்சு இருந்துச்சு. அதாவது லைக் ஆ ஒரு ஃபியட் கரன்சி இருக்கிறதுக்கும், இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கும் பார்த்துட்டீங்கன்னா இருக்கு. ஸ்கேம் எல்லாம் இருக்கு. பட் ரெடியூஸ் பண்ணிருச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே. ஆ ஓகே. ஒரு இன்னிக் இந்த இன்னைய காலத்துல ஸோ ஒரு ஒரு பிசினஸ் குரோத் பண்றதுக்கு ஆ இந்த வாலெட், இந்த டிரான்சாக்ஷன்லாம் நம்ம யூஸ்
பண்ணணும். ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1,000,000 பீப்பிள் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் யூஸ் பண்றாங்க. அத நம்புறீங்களா கைஸ்? அ இங்க இருக்கிறவங்க யாராவது பேசணும்னு நெனச்சீங்கன்னா பேசலாம். பிரச்சனை இல்ல. அண்ட் 80% ஓனர்ஸ் வந்து இப்ப வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பாய்க்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் இட்ஸ் சச் அ பிக் குரோத். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, ஓகே பேமெண்ட் மெத்தட் ஓவர்வியூஸ் இன் ஆன்லைன். ஸோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வாலெட். ஓகே. வாலெட் வந்து இப்ப வந்து என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மே அ மலேசியால வந்து மோஸ்ட் யூசர்ஸ் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, டச் அண்ட் கோ, பூஸ்ட் அண்ட் கிராப் பேஸ். ஸோ ஏன்னா, அது மோர் கன்வீனியன்ட் டூ டூ த பேமெண்ட்ஸ். ஈவன் நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் அப்புறமேல காட்டுறேன் வாலெட்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா, அ ட்ரான்ஸாக்ட் அ ட்ரஸ்டட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி. ஸோ லைக் ஒருத்தவங்களுக்கு நம்ப சென்ட் பண்றதா இருந்தாலும், ஐ மீன் மணி எனிதிங் அந்த டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப வந்து செக்யூர்டா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, கியூஆர் பேமெண்ட். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வந்து நம்ம கடைக்கெல்லாம் போயி கியூஆர் பேமெண்ட் பார்த்து தான் வந்து ரொம்ப வந்து நம்ப ஜாமான் அ பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ ஆஃப் கோர்ஸ் கியூஆர் பேமெண்ட்டும் ஒரு ஒரு முக்கிய இதுதான் ஆன்லைன் அ பேமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஓகே வாலெட். So e-wallet is a digital wallet where uh, okay, வாலெட் சொல்றப்ப நம்ம பிசிக்கல் இருக்கிற வாலெட்டுக்கும் டிஜிட்டல் வாலெட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வாலெட்ல எப்படி வந்து காசு அந்த மாரி இருக்குதோ, அதே மாரி டிஜிட்டல் வாலெட்ல 20,000 ரிங்கேட் வரைக்கும் அந்த டிஜிட்டல் வாலெட்ல நம்மனால அ வச்சிருக்க முடியும். ஸோ அண்ட் டச் அண்ட் கோல டச் அண்ட் கோல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டச் அண்ட் கோல வந்து 20,000 ரிங்கேட் வரைக்கும் அவங்க வந்து அந்த வாலெட் கேஷ் ஐ மீன் காசு வச்சிருக்கலாம். ஸோ மெயின்லி மலேசியால பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஃபேமஸா இருக்கிற வாலெட்ஸ் வந்து டச் அண்ட் கோ, பூஸ்ட் அண்ட் கிராப்பேஸ். அண்ட் ஈவன் அ வாலெட்ல கூட கியூஆர் கோட் கூட இருக்கு. அந்த ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் அது மூலியமாவும் அவங்க பேமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஈவன் கன்வீனியன்ட் டூ மேக் அ இன்ஸ்டன்ட் டிரான்சாக்ஷன் அமாங் யூசர்ஸ். ஸோ நான் காட்டுறேன் சொல்லி இல்லைங்க. ஓகே. ஓகே. வாலெட் மலேசியால அந்த ரோட் மேப் இது எப்படி இருந்தது பார்ப்போம். ஸோ ஏர்லில வந்து Samsung Pay, ஆ ஃபேப்பே அப்புறம் தான் வந்து ஆ நம்ப பூஸ்ட், அப்புறம் ஆஃப் கோர்ஸ் அலிபேயும் ஒரு முக்கிய வாலெட் தான். அண்ட் டச் அண்ட் கோ அண்ட் பார்த்துட்டீங்கன்னா வந்து கிராப் பே வந்து 2019ல தான் ஐ மீன் 2018ல தான் வந்து கிராப் பே வந்துச்சு. அண்ட் 2019ல தான் வந்து நம்ப மேபேங்க்ல வந்து அ அ வாலெட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஓகே. ஸோ ஆஃப் கோர்ஸ் நம்ம வந்து ஏர்லி 2017ல வந்து பூஸ்ட் வந்தாலும் ஆனா இப்ப கரண்ட் மொமெண்ட்ல எந்த வாலெட் வந்து கூட யூசர்ஸ் நல்ல டிரான்சாக்ஷன் இருக்குன்னு நான் அப்புறம் காட்டுறேன். ஸோ இது வந்து அ 2019 இருந்து 2023 வரைக்கும் மலேசியால அ யூசர்ஸ் வந்து எவ்வளவு எவ்வளவு பேர் இருந்தாங்க. நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஓகே. ஆ 2022 1 குவார்ட்டர் அன்டில் 2023 குவார்ட்டருக்கும் பாருங்க. ஏன் வந்து 2023 அ 3 குவார்ட்டர்லயும், 4 குவார்ட்டர்லயும் வந்து நெறைய யூசர்ஸ் இருந்திருக்காங்க. லைக் இது வந்து பெர்சன்டேஜ் ஏன் எவ்வளவு மில்லியன் எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து ஏன் இவ்வளவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஓகே 3 4த் குவார்ட்டர்னா வந்து அதாவது 12ஆம் மாசம், 11ஆம் மாசம் ஆ ஸோ அதுதான் ஒரு குவார்ட்டர் 4த் குவார்ட்டர். ஸோ அதுல வந்து மேபி வந்து அந்த டைம்ல வந்து கடைசி வருஷம்னால நெறையா ஜாமான் வாங்கணும். அந்த மாரி ஒரு மென்டாலிட்டில இருந்திருக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த இன்கிரீஸ் பண்ணியிருக்கு பாருங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் யூசர் அது மட்டும் பார்க்கல. அண்ட் எவென்ச்சுவலி 2019 டூ 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த யூசர்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு தான் போது. ஸோ அண்ட் செர்டைன் மந்த் வந்து மேபி அது டிபெண்ட் லைக் அந்த 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 யூசர்ஸ் வந்து அந்த டைம்ல அவங்க அந்த பர்ச்சேஸ் பண்ணாத ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம். பட்
4th குவார்ட்டர் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, ஓகே. ஆவரேஜ் மந்த்லி வாலெட் ஒரு ஆளு எவ்வளவு ஐ மீன் அ செலவு பண்றாங்கன்னு இதுதான் அந்த டாட்டா. ஸோ பார்த்துட்டீங்கன்னா, ஆவரேஜ் மலேசியால 2021லேருந்து 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஒரு 200 ரிங்கிட் சம்திங் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு ஆளு வாலெட்ல. ஸோ மேபி ஒரு ஆளு ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கலாம். ஒரு ஆள் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கலாம். அந்த ஸ்பெண்ட் பண்ணவங்க மேபி ஒரு 600 800 ரிங்கிட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா, இது ஆவரேஜ் மலேசியால ஒரு ஆள் வந்து எவ்வளவு வந்து அ ஐ மீன் ஒரு ஆள் வந்து எவ்வளவு வந்து வருஷத்துக்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க உள்ள டாட்டா இது. ஸோ ஓகே. ஓகே. நான் மொத சொல்லியிருந்தேன் காய்ஸ். ஆ ஆஃப் கோர்ஸ் பூஸ்ட் ஆ அ அலிபே ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து அது வாலெட் வந்தாலும், இப்ப கரண்ட் 2023ல உள்ள டாட்டா இது. ஸோ பார்த்துட்டீங்கன்னா, வாலெட் தான் த ஹையஸ்ட் யூசர்ஸ் வந்து இருக்காங்க ஃபார் வாலெட். ஸோ ஈவன் GrabPay, பிக்பே இருந்தாலும் வாலெட் தான் த ஹையஸ்ட். ஸோ நான் புரோமோட் பண்ண கிடையாது. நான் அப்புறமேல காட்டுறேன். ஏன் வந்து வாலெட்ட ஏன் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் இன்சைட் அந்த ஆப்ல இருக்குன்னு நான் அப்புறம் கண்டிப்பா காட்டுறேன். ஸோ ஸோ பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஃபுட் அண்ட் பெவரேஜ், ஃபுட் டெலிவரி, குரோசரீஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல யார் யாரு எந்தெந்த வாலெட்ட வந்து ரொம்ப பாய்க்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஃபுட் அண்ட் பெவரேஜ் பார்த்தீங்கன்னா இஸ் அ இ அதுலயும் வாலெட் தான் வந்து ஆ வந்து லீட் பண்றாங்க. ஸோ ஏன்? ஈவன் ஆம் ஏன் வந்து அப்படின்னு நான் அப்புறம் இது காட்டுறேன். ஏன் வந்து அந்த மாரி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. அண்ட் ஈவன் ஃபுட் டெலிவரி கூட பார்த்துருந்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஃபுட் டெலிவரி வந்து அ Grabல தான் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு. ஆனா வந்து வாலெட்லயும் யூஸ் பண்ணி ஆ ஆ யூஸ் பண்ணி ஃபுட் டெலிவரி வந்து ஆர்டர் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ நான் வந்து இங்க எங்கேஜ்மென்ட் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா யாராவது சொல்லுங்க. தெரியும். ஆ யாரு? எனக்கு ஓகே. தெரியாது சார். ஓகே, ஓகே. இப்பதான் சாரி, சாரி. தெரியுது இவ்வளவு நீங்க நேரமா சொல்லி. நானே பேசிட்டு இருந்தேனா? என்ன நானும் பேசிட்டே போறேன். இருக்கீங்களான்னு தெரியல. சோ காய்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன் நீங்களும் எல்லாரும் பேசுவீங்கன்னு. சோ நீங்களும் என்கேஜ் பண்ணுங்க என் கூட சேர்ந்து பிரச்சனையே இல்ல. ஓகே? ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோசரீஸ். குரோசரீஸும் வந்து வாலெட் தான் லீட் பண்றாங்க. சோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸும் வந்து வாலெட் வந்து லீட் பண்றாங்க. அந்த கூட யூசர் வந்து நெறைய அங்க தான் வந்து வாங்குறாங்க. சோ நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கணும். வாலெட்ல ஏன் இவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அண்ட் ஓகே. நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா, வாலெட் யூஸ் பண்ணாம இருந்துறாதீங்க. ஏன் சொன்னீங்கன்னா, ஐ மீன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் பிசினஸ்ல இருக்கீங்கன்னா, வாலெட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கங்க. இந்த ஃபுட் பெவரேஜ் வந்து ஹையஸ்ட் வாலெட்ல வந்து ப யூஸ் பண்ணி ரொம்ப பேர் வாங்குறாங்க. அண்ட் ஈவன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ், குரோசரீஸ் அண்ட் மொபைல் ரீலோட்ஸ்லாம் வந்து அதுல தான் பண்றாங்க. அண்ட் ஓகேலா. இந்த டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் நார்மல், இஸ் ஸ்கிராப் அந்த மாரி இருக்கு. பட் வாலெட் மூலியமா யார் யார் எந்தெந்த பிசினஸ் ஓனர் வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் பெவரேஜ், கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் அண்ட் குரோசரீஸ். நீங்கலாம் வந்து கண்டிப்பா வாலெட் வச்சிருக்கணும். இல்லன்னா, ஆ ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் பெட்டரா இருக்கிற ஆப்ஷன் தான் போவாங்க. இவங்க கிட்ட இன்னும் வாலெட் இல்ல. ஸோ இந்த கடைக்கு நம்ம போணுமான்னு யோசிப்பாங்க. யோசிக்கிற க காலம் இது வந்துருச்சு. ஸோ ஃபுட் அண்ட் பெவரேஜ் வச்சிருக்க ஓனர்ஸ் பார்த்துக்கங்க. வாலெட் ரொம்ப முக்கியம் உங்க கடைக்கு. ஓகே. ஸோ காய்ஸ் இதுதான் வந்து டச்சுங்கோட இன்டர்ஃபேஸ். இது இப்படிதான் டச்சுங்கோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு யார் யார் வாலெட் யூஸ் பண்ணதே இல்ல? யாராவது இங்க இருக்கீங்களா? No, sir. பண்ணிருக்கோம். எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பேசிக்கலி அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இதுதான் அது பார்த்தீங்கன்னா, அங்க கூட நம்ம வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகே. திஸ் இஸ் GrabPay வந்து நம்ம என்னென்னதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எஸ்பெஷலி வந்து ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு அண்ட்
நம்மளுக்கு அதுதான் தெரியும். இன்னும் நெறைய இருக்கு. ஆ சோ நான் அப்புறம் சொல்றேன் ஏன்னு. ஆனா எனக்கு தெரியல அது உங்களுக்கு தெரியுமான்னு. பார்ப்போமே. நான் அப்புறமேல் கேட்கிறப்ப பார்ப்போம். சென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் பூஸ்ட். பூஸ்ட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். யார் இங்க பூஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கா? பூஸ்ட் யூசர்ஸ் இருக்கீங்களா? நோ. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் வந்து வாலெட் தான் பாய்க்கிறீங்க. ஸோ எனக்கு வந்து அப்படி நீங்க குயிக்கா என்கேஜ் பண்ணணும்னா, அந்த அந்த Zoom மெசேஞ்சர்ல வந்து அ எத யூஸ் பண்றீங்களோ அந்த பேர போடுங்க. எந்த வாலெட்ட யூஸ் பண்றீங்கன்னு. பூஸ்ட்டா, கிராப்பேயா இல்ல வாலெட்டா? இல்லன்னா வாலெட் நான் ரொம்ப யூஸ் பண்றேன். கிராப்பேயும் யூஸ் பண்றேன் செகண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாலெட்ட போடுங்க. செகண்ட் வந்து கிராப்பே போடுங்க. அப்படி உங்க பிரையாரிட்டீஸ பார்த்து போடுங்க அந்த மெசேஞ்சர்ல. ஓகே. டச் அண்ட் கோ. ஓகே. இதுதான் வாலெட்டோட இன்டர்ஃபேஸ். ஸோ வாலெட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பில்ஸ் பேமெண்ட், டிஎன்வி பேமெண்ட், ஈவன் நீங்க ப்ரீபெய்ட கூட அங்க நீங்க டாப் அப் பண்ணலாம். அண்ட் பார்த்துட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல். ஸோ இன்டர்நேஷனல் சொல்றப்ப இன்டர்நேஷனல் கூட நீங்க அங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, வெயிட் ஸோ இதுதான் வாலெட்டோட ஆ இப்படிதான் இருக்கும். அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா, வாலெட் மூலியமா நம்ம வந்து கோல்ட் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். கோல்ட்ல கூட. உங்களுக்கு யாராவது தெரியுமா அது? யூஸ் பண்ணியிருக்கீங்களா அத? இல்லையா? காய்ஸ் யூஸ் பண்ணதில்ல சார். ஓகே. ஓகே. ஆ ஓகே. ஓகே. அப்புறம் பாத்துங்க, இங்க இ ரி ரிவார்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த ரிவார்ட் வந்து நீங்க வாலெட்ல பண்ற பெர்ச்சேஸ் வந்து அங்க வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. ஸோ இந்த இ வா நீங்க யாரெல்லாம் வந்து வாலெட் வந்து பெர்ச்சேஸ் பண்றீங்களோ, இல்ல ஏதாவது பண்றீங்களோ, லைக் எனிதிங் வாங்குறீங்களோ, இல்ல பில் பேமெண்ட் பண்றீங்க அந்த மாரி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரிவார்ட் தான் வந்து இந்த ரிவார்ட்ல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஆக்சுவலி ஆ ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் பார்த்தேன். அந்த ரிவார்ட்ல வந்து நெறைய அ ஃப்ரீ கிஃப்ட் லைக் அ இந்த பாயிண்ட்ட பாய்ச்சி இந்த ஜாமான் வாங்குனா ப டிஸ்கவுண்ட் அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ மேபி யூசர்ஸ் வந்து இந்த இந்த ரிவார்ட்காகவே மேபி அவங்களோட அவங்களோட பர்ச்சேஸ வந்து நான் போய் நேர்ல பண்றது போல, அ நான் வந்து வாலெட் மூலியமா நான் பண்ணிருவேன். ஈவன் நான் நேர்ல போய் பண்ணாலும் வாங்குனாலும் நான் வாலெட் மூலியமா நான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கலாம். ஏன்னா, அந்த ரிவார்ட் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். இன்னும் வாலெட்ட யூஸ் பண்றதுக்குன்னு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, ஆ வாலெட் மூலியமா RFID கூட நீங்க டாப் அப் பண்ணலாம். அண்ட் ஈவன் விசா கார்ட். இந்த விசா கார்ட் அது மட்டும் இல்ல, டச் அண்ட் கோ கார்ட் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது பார்த்துட்டு வாலெட் வந்து இந்த இந்த ஆப் மூலியமாவே நம்ம டாப் அப் பண்ணி அந்த டச் அண்ட் கோ வந்து நம்ம பாய்க்கலாம் ஆக்சுவலி. ஸோ ஆ எ அண்ட் ஈவன் ஓகே டிராவல் சிம் இதுவும் இருக்கு. ஸோ டிராவல் சிம் பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து நீங்க வெளிநாட்ல போயிட்டு, நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு போயிட்டு நீங்க வந்து ஒரு சிம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. இது மூலியமாவே நீங்க யூஸ் பண்ணி அந்த இன்டர்நெட் பர்ச்சேஸ் பண்ணி அங்க நீங்க பாய்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே. ம். ஓகே. என்னங்க? ஓகே. ஸோ வாலெட்ல கார் இன்சூரன்ஸ் கூட இருக்குங்க. கார் இன்சூரன்ஸ் கூட நீங்க நீங்க ரினியூ பண்ணலாம். அண்ட் ஈவன் ஸோ வந்து இன்சூரன்ஸ் லைக் பிஏ இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் அது லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. ஸோ நீங்க போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஓகே ஃப்ளைட் டிக்கெட் ஈவன் கேரளா எக்ஸ்பிரஸ் டிக்கெட் புக் பண்ணணும் கூட பண்ணலாம். ஈவன் ரேட் பாஸ் கூட இருக்கு இதுல. ஸோ பார்த்துக்கங்க. ஸோ இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு காய்ஸ். அண்ட் கான்டினென்டல் இந்த கான்டினென்டல் கூட நான் பேசியே ஆகணும். கான்டினென்டல் டயர் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் வாலெட் மூலியமா.
அந்த பர்ட்டிகுலர் கான்டினென்டல் கிட்ட இருக்கிற கடையில நீங்க போய் அத போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்த அந்த டயர. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகே. ஆஃப் கோர்ஸ் நாம சொன்ன மாரி ஃபுட் டெலிவரி கூட இருக்கு இ-வாலெட்ல. ஸோ மேபி கிராப்போட யூசர்ஸ் அ ஒரு 2023ல வந்து குறைவா இருக்கிற காரணம் மேபி இங்க இருக்கலாம். ஏன்னா வந்து நான் நான் பார்த்தேன். ஃபுட் வாங்குற மூலியமா நான் சொன்ன மாரி நெறைய ரிவார்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. நல்லா குடுக்குறாங்க. ஸோ மேபி வந்து இது மூலியமா நெறையா யூசர்ஸ் மேபி வந்திருக்கலாம். ஸோ இங்க கூட பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் டெலிவரிக்கு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, Shopee கூட இருக்கு. ஸோ ஷாப்பிங் ஓகே. ஷாப்பிங் Lazada, Watson எல்லாம் வந்து ஐ மீன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஓகே. யார் வந்து டச் அண்ட் கோ யூஸ் பண்ணி அவங்க காச வந்து அனுப்பியிருக்கீங்க? இருக்கீங்களா? ஈவன் ரிசீவ் மனி ஆல்சோ. இருக்கீங்களா? நைஸ். ஓகே. எஸ். ஓகே. இல்ல சார். ஓகே. ஸோ ஓகே, ஓகே. ஸோ இல்லாதவங்க பாருங்க. ஸோ வாலெட் மூலியமா கூட நம்ம வந்து காசு சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த சென்ட் ஆப்ஷன் வந்து உங்க ஃபோன் நம்பர் இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த உங்களோட வாலெட்டுக்கு வந்து அந்த காசு வந்துரும். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா வாலெட். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, இதுதான் அந்த ஆப்ஷன். அந்த வாலெட் ஆப்ஷன். அந்த காசு இப்ப வந்து யாராவது நீங்க நம்பருக்கு சென்ட் இந்த பர்ட்டிகுலர் ஆளுக்கு நீங்க அனுப்பணும்னா, அவங்களோட நம்பர கிளிக் பண்ணாலே போதும். அவங்களுக்கு நீங்க காசு சென்ட் பண்ணலாம். வாலெட் மூலியமா. ஓகே. ஸோ அதுவும் நான் சொன்ன மாரி நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எது பேங்க் அக்கவுண்டோ, இல்ல வாலெட் இல்லன்னா ஃபோன் நம்பர் கூட நீங்க ஆப்ஷனா இங்க இது பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஓகே. இதுதான் காய்ஸ் நான் சொன்ன அந்த அந்த ரிவார்ட். ஸோ இங்க தான் அந்த ரிவார்ட நீங்க வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே போயி, கீழ பார்த்துட்டீங்கன்னா, அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கீழ நெறைய வந்து நான் சொன்ன மாரி டிஸ்கவுண்ட்ஸ், ஃப்ரீ அந்த மாரிலாம் ஆப்ஷன் இருக்கு. அந்த ரிவார்ட் கிளைம் பண்றது மூலியமா. ஸோ யார் யாரெல்லாம் வாலெட் யூஸ் பண்றீங்களோ, மேபி நீங்க அந்த அந்த இது என்ன பாயிண்ட்ஸ வந்து நீங்க பார்க்க மறந்திருப்பீங்க. இல்ல தெரிஞ்சிராது. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் போய் கிளைம் பண்ணுங்க. அண்ட் ஓகே. ஓகே. ஒரு வாலெட் யூசர் நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. வாலெட் வந்து உங்க கடையில யூஸ் பண்ண போறீங்க. எப்படி நான் வந்து அந்த 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 வாலெட்ட நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அது வாலெட் ஆப்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து கடையில வந்து இந்த ஃபாரிங்கே 90 சென்ட் இருக்குல்ல, அந்த அட்டை இருக்குமே. இந்த கடைக்கெல்லாம் போனீங்கன்னா, அந்த வாலெட் அட்டை இருக்கும்ல. ஸோ அது வந்து எங்க போய் ரிக்வெஸ்ட் பண்ணணும், எங்க போய் வாங்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்க வாலெட்லயே வாங்கிக்கலாம் ஆக்சுவலி. அண்ட் அது பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்ட் பாக்ஸ். ஓகே. இப்ப நீங்க காசு கட்டுனீங்கன்னா, வாலெட் மூலியமாவோ, இல்ல பேங்க் பேங்க் டிரான்சாக்ஷன் காசு கட்டுனீங்கன்னா, பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து அது சொல்லும். எங்கேயாவது கேட்டுருக்கீங்களா? அந்த அமௌண்ட்டு எவ்வளவு, என்ன ஏதுன்னு? ஸோ அதுதான் அது. ஸோ இதையும் இங்கேயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே. இதுக்கு வந்து என்ன மாரி டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ண உங்க கடையோட இது வந்து கண்டிப்பா கேட்கும். நீங்க அத ரிஜிஸ்டர் பண்ண நீங்க இதுல பண்ணி, அப்புறம் வந்து நீங்க இத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் இத ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த வாலெட்டோட கியூஆர் கோட். ஓகே. அதான் இதான் அந்த ஸோ ஸோ எங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, கீழ தான். இந்த கீழ பார்த்தீங்கன்னா, க்ரோ பிசினஸ் நவ் ஆப்ஷன தட்டி தான், அங்க தான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்க வாலெட் கடைக்கு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கிராப் போவோம். கைஸ் எனக்கு வந்து சீக்கிரமா கிராப் நீங்க வந்து நார்மலி வந்து சாப்பாடு அந்த மாரி தான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது நான் பார்த்த விஷயம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அ பெட் கேர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ப பப்பீஸ் நம்மளோட வளர்ப்பு பிராணிங்களுக்கு கூட ஜாமான் விக்கிறாங்க. கிராப்ல. அது யாராவது தெரியுமா கைஸ்? தெரியும்னா எஸ் போடுங்க. இல்ல இது புதுசா இருக்குன்னா, அ ஜஸ்ட் நியூன்னு போடுங்க. பிரச்சனை இல்ல. ஓ! தெரியும். ஓகே. ரொம்ப புதுசா இருக்கு சார். எஸ். இது புதுசு ஆக்சுவலி. ஸோ உங்க அங்க வந்து ஜாமான் ஈவன் ஷெல்டர் கூட அங்க இருக்கு. ஷெல்டர்னா வீடு. அதுங்களுக்கு கேஜோ அந்த மாரி ஆப்ஷன் கூட அதுல இருக்கு. ஸோ ஸோ அந்த கிராப் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க அதையும் போய் பாருங்க.
ஸோ தட்ஸ் ஆல் இ-வாலெட் நான் இது பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் போவோம். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ஓகே நார்மல்ல. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஏன் ப்ரிஃபர் பண்ணுவோம்னா இஸ் மோஸ்ட் செக்யூர் அண்ட் ட்ரஸ்ட். ஓகே ஏன் பார்த்தீங்கன்னா இந்த டூ இட் நவ் ஆப்ஷன் வந்து இஸ் வெரி குட் ஆப்ஷன் ஃபார் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆன்லைன் பேங்கிங் பேங்க்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் பேங்க் மே பேங்க், ஆர்எச்பி பப்ளிக் வேணுங்க யா ஹலோ ஆன்லைன் பப்ளிக் பேங்க் எல்லாம் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த பேங்க் இன் மலேசியா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு மினரல் வாட்டர் இல்லையா? தண்ணி டீச்சர் அங்க டீச்சர் மைக் தண்ணி அங்க இதுல இருக்கு. டீச்சர் மைக் டீச்சர் சாரி ஓகே. ஸோ இப்போ நான் பேங்கோட இன்டர்ஃபேஸ் காட்டுறேன். ஆக்சுவலி இல்லைங்க பேங்க்ல என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ ஓகே கைஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் இ-வாலெட் மூலியமாகவும் நம்ம ஃபோன் நம்பர்ஸ் அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி டூயிட் நவ்லையும் அந்த ஆப்ஷன் இருக்கு. பேங்க்ல டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ பேங்க் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், பேங்க்ல என்னென்ன மாதிரி இது இருக்கு ஏன்னா இன்டர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து நீங்க ஸ்பெண்டிங் பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு டாட்டா சிங்கிள் ஒன் கிளான்ஸ்ல பாக்குற மாதிரி உங்களுக்கு இது பண்ணும். ஸோ இதுதான் அந்த இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஸோ ஈவன் பார்த்துட்டீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி அதுவே கொடுத்துரும் நீங்க எதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்றீங்க. ஸோ இது மூலியமா நீங்க வந்து மிந்திலாம் வந்து டிராப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் இது, ஆனா இப்ப தேவையில்லை. ஸோ இது பேங்க் நீங்க ஒரு ஆப் யூஸ் பண்ண மேபேங்க் இது ஒரு மேபேங்க் ஆப். ஸோ நீங்க மத்த ஆப்பும் இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க அதை யூஸ் பண்றதுனால உங்களுக்கே தெரியும் நீங்க எதெல்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க ரொம்ப அப்படி இப்படின்னு. இதுலயே நீங்க இது பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஈவன் இன்சூரன்ஸ் எனிதிங் நீங்க ஃபாலோ பண்ணலாம், அதுலயே இருக்கும். ஸோ எப்படி என்ன இதுன்னு ஓகே இதுதான் வந்து மேபேங்கோட இன்டர்ஃபேஸ். இது ஒன் ஆஃப் த பேங்க் இன்டர்ஃபேஸ். ஸோ அதுல பாத்துட்டீங்கன்னா பே பில் ஆப்ஷன் இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கு, ஈவன் ஜக்காத் கூட இருக்கு இது மலேஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா வந்து ஓகே ஸோ பே பில்ஸ்ல வந்து ஜாம் பே பே பில்ஸ்ன்னு தட்டுனீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட பில்ஸ்லாம் நீங்க இதுலயே பே பண்ணலாம் ஆக்சுவலி இந்த பேங்க் பாய்க்கிற மூலியமா. அண்ட் அண்ட் மேபேங்க்ல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், வாலெட் ஆப்ஷனும் இருக்கு, சேவிங் அக்கௌண்ட் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ ஸோ இப்போ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா இருந்தா ஸோ இதான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பேங்கோட இது ஆப்ஷன்ஸும் எல்லாமே இங்கேயே வந்துடும். ஸோ ஈவன் நீங்க வெளிநாட்டுக்கு காசு அனுப்புறதா இருந்தா கூட ஆஹ், அந்த 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 ஆப்ஷன் இருக்கு இதுலயே. ஸோ இதுலயே வந்து அது எவ்வளவு ஃபீஸ், எவ்வளவு அந்த கரன்சி அந்த ஊர் கரன்சியோட இது எல்லாமே அதுவே நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி அதுல காட்டும். நம்ம ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓகே கியூஆர் பேமெண்ட். கியூஆர் பேமெண்ட்டும் இப்போ நம்ம ரொம்ப யூஸ் பண்றோம். இது ஒன் ஆஃப் த ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன். அண்ட் ரொம்ப கடையில் வந்து இந்த கியூஆர் பேமெண்ட் இருக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் செக்யூர் பேமெண்ட் உங்க ரிசீட்லாம் வந்து உங்களுக்கே வந்துடும், நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே ஓகே ஸோ நீங்க பேங்க் நீங்க இது பண்ணீங்கன்னா பே ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து ஒண்ணு வந்து கடையில வந்து உங்க கியூஆர் கொடுத்து அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க, அந்த ஆப்ஷனும் இருக்கு. ரெண்டாவது வந்து பேன்னு சொல்றப்ப நம்ம அவங்களோட கியூஆர் கோட் பே ஸ்கேன் பண்ணியும் இல்லைங்க ஸ்கேன் பண்ணியும் நம்ம அவங்க காசை நம்ம கட்ட முடியும். ஸோ நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரிசீவ் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படிதான். ஈவன் நம்ம கியூஆர் யூஸ் ரிசீவ் தட்டுறப்ப கியூஆர் வரும். ஸோ நம்ம அது மூலியமா நம்ம நம்ம காசை ரிசீவும் பண்ணிக்கலாம் ஆளுங்க கட்டுறது. ஸோ ரொம்ப ஈஸில இப்போ லைக் வெளியெல்லாம் ஒரு 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 அவுட்டிங்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறப்ப எனிதிங் ஃபேமிலி. ஸோ நம்ம இமீடியட்டா ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்குறப்ப அந்த கியூஆர் காட்டியும் நம்ம அந்த டிரான்சாக்ஷன்லாம் நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஸோ அந்த லிமிட்டும் நீங்க வந்து செட்டிங்ல போது செட் பண்ணலாம். கியூஆர்க்கு எவ்வளவு லிமிட் செட் பண்ண போறீங்கன்னு. அண்ட் ஓகே ஓகே. எப்படி வந்து வாலெட்டுக்கு வந்து கியூஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ, அதே மாரி பேங்க்லயும் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். டூ இட் நவ் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அங்கேயே அத நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கேயும் அந்த அந்த டிவைஸ் இருக்கு. அந்த நம்ம சொன்ன மாரி நீங்க உங்க கடைக்கு வந்து நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க. அந்த கடையில வந்து அந்த நீங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க. உங்க கஸ்டமருக்கு வந்து கட்டிட்டாங்க. அந்த மாரி ஒரு டிவைஸ் இல்லன்னா அந்த கார்ட்ஸ் கூட நீங்க வந்து பேங்க் வந்து நீங்க பண்ணலாம். ஓகே. ஸோ இது கியூஆர். ஓகே. ஓகே கைஸ், நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த காலத்துல இப்ப ஏடிஎம் மிஷின் கூட நம்ம வந்து அ கியூ கார்ட் கூட எடுத்து போக தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் மிஷின வந்து கார்ட் இல்லாம கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்துட்டீங்கன்னா, ஏடிஎம் மிஷின்ல அந்த கியூஆர் கோட் இருக்கும். அது நம்ம ஸ்கேன் பண்ணி ஈவன் அந்த ஏடிஎம் ஆப்ஷன வந்து நம்மளோட பேங்க் அந்த ஆப்போட கனெக்ட் பண்ணோம்னா, பேங்க் வந்து நம்ப என்ன நம்ப மீட்டிங் ஓடுது முடிஞ்சா நம்ப அந்த மீட்டிங் முடிஞ்சா டீச்சர் மைக் மைக் நாட்டுக்குள்ள டீச்சர் மீட்டிங்கா உங்க கியூஆர் ஐ மீன் உங்க உங்க ஏடிஎம் மிஷின் மூலியமாவே உங்களோட உங்களோட ஆப் மூலியமாவே நீங்க வந்து வித்ட்ரா பண்ணலாம் ஏடிஎம் மிஷின்ல. நீங்க கார்டு தான் எடுத்து போனதில்ல. ஈவன் கியூஆர்ல வந்து ஸ்கேன் பண்ணியும் நீங்க வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேஸ். ஸோ பேமெண்ட் கேட்வேஸ் வந்து மலேசியால வந்து டாப்பா ஐ மீன் ரொம்ப இதா இருக்கிறது வந்து பில்ஸ், ஐபே 88 அண்ட் டோபி பே. ஸோ இது வந்து இந்த பேமெண்ட் கேட்வேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் கேட்வேஸ் வந்து இந்த வெப்சைட்லாம் இங்க இருக்குல்ல, உங்க காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி. ஸோ அதுல வந்து நீங்க வந்து உங்க ஐபே, டோபிலாம் வந்து யூஸ் பண்ணி அந்த பேமெண்ட் ஆப்ஷன நீங்க அங்க வைக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த பேமெண்ட் கேட்வேஸ் லைக் ரொம்ப யூஸ் பண்றது மலேசியால PayPal, ஐபே 88, Senam Pay, Pay, லைக் Bill Pay. ஓகே. நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இங்க வந்து நெறைய இருக்கு. ஆக்சுவலி PayPal ஐ மீன் PayPal வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் நம்ம கிளையண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுல இருந்தாலும், இந்த PayPal யூஸ் பண்ணி நம்ம இன்டர்ஃபேஸ வந்து ஐ மீன் அந்த வெப்சைட் இன்டர்ஃபேஸ்ல வந்து நம்ம PayPal ஆப்ஷன் வச்சிருந்தா, நம்ம கிளையண்ட்ஸ் வந்து அங்கிருந்து கூட பே பண்ணலாம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாமே நான் இங்க இருக்கு. அண்ட் அதுல ஐ மீன் இந்த இந்த ஒவ்வொரு அந்த பேமெண்ட் கேட்வே மூலியமா என்னென்ன ப்ரோ அண்ட் கான்ஸ் கூட இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ PayPal வந்து மோஸ்ட்லி வந்து இன்டர்நேஷனல் இதுக்கு வந்து நீங்க ஆனா வந்து அதோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கூட. அண்ட் பாத்துட்டீங்கன்னா, சின்னாங் பே லைக் அது சின்னாங் பே லைக் வீல் பீல்ஸ் வந்துலாம் பாத்தீங்கன்னா, மலேசியால மட்டும் தான். ஸோ லோக்கல் யூஸ் பண்றதுக்கு உங்க இன்டர்ஃபேஸ் உங்க வெப்சைட்ல வந்து நீங்க இந்த ஆப்ஷன் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, FPX. காய்ஸ் FPX வந்து இது வந்து நீங்க ரொம்ப பார்ப்பீங்க ஆப்ஷன், பேமெண்ட் ஆப்ஷன். இது வந்து ஒரு பேங்க் கிடையாது. இல்லன்னா பேமெண்ட் கேட்வேயும் கிடையாது. இது வந்து ஒரு ஃபைனான்சியல் ப்ராசஸ் எக்ஸ்சேஞ்ச். லைக் இது வந்து ஒரு சிஸ்டம். லைக் வந்து உங்களோட பேங்க் வந்து அந்த 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 சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியா இது பண்ணலாம். ஸோ FPX வந்து ஒரு பேங்கும் கிடையாது, பேமெண்ட் கேட்வேயும் கிடையாது. FPX வந்து ஒரு சிஸ்டம். அந்த டிரான்சாக்ஷன வந்து நல்லா ஐ மீன் செக்யூரிட்டா, ஈஸியா இது பண்ற ஒரு 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 எக்ஸ்சேஞ்ச். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஓகே எப்படி வந்து நம்ம ஸ்கேம வந்து ஐடென்டிஃபை பண்றது அண்ட் அ இன் எ எப்படி ஐடென்டிஃபை பண்றது? லைக் ஆ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்கேம் நடக்குது. எப்படின்னா, நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ஃபேக் சோசியல் ப்ரூஃப் அண்ட் அன்சாலிசிட்டட் ஃபைல்ஸ் ஆர் லிங்க்ஸ் இப்ப அந்த அந்த லிங்க்ஸ் இந்த ஃபைல் லிங்க்லாம் ஷேர் பண்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து போய் தேவையில்லாம போயிட்டு கிளிக் பண்ணியோ, லிங்க் வந்து இது பண்ணாதீங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து ஓகே சில பேர் கிளையண்ட்ஸ் வந்து ஃபேக்கா ரொம்ப வந்து டெஸ்டிமோனியல் ஃப்ரீ ஐ மீன் ஃப்ரீ இருக்குதா? ஆனா வந்து அந்த ஃபேக் டெஸ்டிமோனியல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, அப்புறம் அந்த மாரி ஸ்கேம்ஸ்லயும் இன்வால்வ் பண்ணிறாதீங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இப்போ இப்போ பேங்க் உங்களோட பேங்க் பாஸ்வேர்டோ இல்ல பேங்க் டீட்டெயிலையும் போயிட்டு ஒரு ஆள்கிட்டயோ எந்த பெர்சன்ட்டேஜ் போய் கொடுத்துறாதீங்க இந்த ஸ்கேம்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணாம இருக்கிறதுக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் இமெயில் லைக் ஸ்பாம்ல வரும் உங்களுக்கு. அந்த ஃபைல்லாம் போயிட்டு அந்த ஃபைலோ ஏதோ அனுப்புனா ஏதோ லிங்க் அனுப்புனாலும் போய் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுவும் வந்து ஆன்லைன்ல நடக்கிற ஸ்கேம்ஸ். ஸோ இதுலலாம் இன்வால்வ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ
ஸோ ஓகே. ஆ எப்படி ஸ்கேம்ஸ அவாய்ட் பண்றது? ஓகே. யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். ஸோ ஈவன் உங்க பேங்க் அக்கவுண்டா இருந்தாலும் சரி, ஆ ஒரு முக்கியமான அதுல வந்து டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு 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 வெப்சைட் எனிதிங்கா இருந்தாலும், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வைங்க. ஈஸியா யாருமே கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறதுக்கு. அண்ட் வந்து ஏதாவது ஏதாவது வந்து சஸ்பிஷியஸான ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா, கண்டிப்பா போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா, சோ தட் அது மத்தவங்களுக்கு வந்து அ அ ஆவாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் இக்னோர் டூ குட் ஆஃபர்ஸ். ரொம்ப நல்ல ஆஃபர்ஸ் ரொம்ப இத வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு அத இது பண்ணி, அப்புறம் வந்து அந்த 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 ஐ மீன் அந்த மாரி பேமெண்ட்ஸோ இல்ல ஏதோ அப்புறம் பண்ணுங்க. ஓகே. ஹலோ யார் இது? மைக் இருக்கா? நவீன் எனக்கு விளங்கல நவீன் சார். அ டீச்சர் மைக் டீச்சர். நீங்க அவரை அண்ட் மியூட் உங்களோட பண்ணுங்க பெர்சனல் அவரை மியூட் பண்ணுங்க டீச்சர் I'm going to be stuck. மியூட் Rally, you are wanted. டீச்சர் மியூட் ப்ளீஸ். ஓகே. பி காஷன் வித் த பர்சனல் இன்ஃபோ. உங்க பர்சனல் இன்ஃபோ அந்த பேங்க் ஓடிபி நம்பர் எனிதிங் வந்து போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபோஸ் அண்ட் ஐசி அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க ஷேர் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஆன்லைன்ல நடக்கிற ரொம்ப ஸ்கேம்ஸ். ஸோ ஓகே. ஸோ ஓகே. ஓகே. பேங்க் நகர் மலேசியா. ஸோ நான் இத பத்தி நான் பேசியே ஆகணும். ஸோ அன்லைசன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஸ்கீமு நீங்க வந்து எப்படி வந்து உங்களுக்கு தெரியும்? இப்போ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இன்வெஸ்டோ இல்ல காசு பேமெண்ட் எனிதிங் ரிகார்டிங் இருக்கப்ப, எப்படி நீங்க வந்து அது வந்து ஒரு 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 லெஜிட்டான பிளாட்ஃபார்ம் நீங்க பார்க்கலன்னா, இங்க வந்து ஒரு ஒரு நான் இந்த லிங்க்க ஷேர் பண்றேன் அப்புறம். ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா, ஆம். ஸோ இங்க வந்து இந்த ஸ்கேம் பண்ற எல்லா பிளாட்ஃபார்மும் இதுல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பேங்க் நகர மலேசியாவோட போர்ட்டல்லயே. ஸோ இங்க போயிட்டு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க எவ்வளவு ஸ்கேம் பண்ற இது இருக்கு. ஸோ பாருங்க டெலிகிராம் இந்த டெலிகிராம்லாம் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. அதான் சொன்னேன் லிங்க்லாம் இருக்கு. அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. அண்ட் இங்க போய் பார்த்தீங்கன்னா, நீங்க சும்மா போய் தேடலாம். ஏதாவது ஒரு இப்ப ரொம்ப சும்மா வச்சுப்போமே ரொம்ப ஃபாரெக்ஸ் ஸ்கேம் நடக்குது. ஓகே. சும்மா வச்சுப்போமே. இப்போ YouTubeல வந்து ஒக்டா எஃபெக்ட்ஸ் சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க. ஒக்டா. ஓகே. ஒக்டா எஃப்எக்ஸ். ஸோ நான் ஸ்கேம்ன்னு சொல்லல. எனக்கு தெரியல அது ஸ்கேமா இல்லையான்னு. ஆனா, இந்த மாரி வெப்சைட்ஸ் இந்த 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 லிங்க்லலாம் வந்து கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிறாதீங்க. ஸோ இட்ஸ் லீட்ஸ் டூ ஸ்கேம். ஸோ பேங்க் நகர மலேசியா ஸ்டேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஸ்கேமான ஒரு இன்வெஸ்ட்மென்ட். இதுல போய் நீங்கலாம் இந்த மாரி விஷயங்கள்லாம் போயிட்டு இது பண்ணிறாதீங்க. இந்த லிங்க் நான் ஷேர் பண்றேன். ஸோ எந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ஐ மீன் இந்த 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 ஐ மீன் இந்த இந்த கம்பெனி கூடலாம் நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அ இது பண்ணாதீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணதோ, இல்ல காசு டிரான்சாக்ஷனோ பண்ணிறாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா வந்து ரெகுலேட்டட் கம்பெனிஸ். பேங்க் நகர் மலேசியா கூட ஓகே. பேங்க் நகர் மலேசியா வந்து பேங்க் நகர் வந்து ஒரு ஒரு நிறைய கம்பெனிஸ் வந்து ரெகுலேட்டட் சொல்றப்ப, பேங்க் நகர் மலேசியா வந்து நெறைய ஐ மீன் அந்த கம்பெனிஸ் வந்து கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு லைசென்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப வாலெட்ல கீழயே பார்த்தீங்கன்னா, வாலெட் இஸ் ரெலிகேட்டட். ஸோ அதெல்லாம் வந்து ஏதாவது ஸ்கேம்ஸ் நடக்குதுல்ல. லைக் அதெல்லாம் வந்து எனிதிங் அந்த கம்பெனி Besok dia pun tak datang, நடந்துச்சுன்னா, semua tak datang. Macam mana nak buat ஸோ begitu? மைக் டீச்சர், பேங்க் நகர் மலேசியா வந்து ஆ Ya, ada. மைக் டீச்சர். ஓகே. ஸோ நீங்க செக் பண்ணலாம். வாட் ஆர் த ரெகுலேட்டட் கம்பெனிஸ் வித் பேங்க் நகரம் மலேசியா. ஸோ இந்த கம்பெனிலாம் ஐ மீன் இட்ஸ் லெஜிட் அண்ட் லைசென்ஸ் ரெகுலேட்டட் சொல்றப்ப அவங்க வந்து இந்த பேங்க் நகர் மலேசியாவோட ஆக்டும் அப்புறம் கம்ப்ளைன்ஸ்லாம் வந்து கரெக்டா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பேங்க்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ புதுசா ஒரு பேங்க் வருதுன்னா, அந்த பேங்க்ல நான் காசு போட போறேன்னா, செக் பண்ணுங்க. பேங்க் நகர் மலேசியா கூட அது வந்து ரெகுலேட்டட் கம்பெனியா அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தட்டுறேன். லைஃப் எனிதிங் லைக் ஏஐ. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம காசு நம்ம அதுல போடுறோம். ஸோ இத நம்ம செக் பண்றதுக்கு இந்த மாரி ஐ மீன் ரெகுலேட்டடா இருக்கா பேங்க் நகர் மலேசியா கூட பாருங்க. ஏன்னா அப்பதான் அந்த கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி அது எதுவும் நடந்தா கூட சர்டன் பாலிசிஸ் இருக்கு. லைக்
மேபி அந்த கிளையனுக்கு வந்து இப்படி ஐ மீன் உத்தரவாதம் கொடுப்பாங்க. லைக் இவங்க பேங்க் நகரம் மலேசியா சப்போர்ட் பண்ற மாதிரி ஈவன் அந்த கம்பெனி பேங்க் போனாலும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த இது. ஸோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. பேங்க் நகரம் மலேசியா is that anything நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ இட்ஸ் தட் த கம்பெனி இஸ் regulated or not. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஓகே, நான் இந்த டாட்டா நான் காட்டி ஆகணும். ஏன் வந்து நீங்க வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல இல்ல ஆன்லைன் பேமெண்ட்ல நீங்க இருக்கணும், இல்ல நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்கன்னா நீங்க பண்ணி ஆகணும்னு இஸ் அ டாட்டா. ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா கிரெடிட் கார்டு யூசர்ஸ் 2019ல இருந்து 2025 எவ்வளவு யூசர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஓகே, வேல்யூ வால்யூம்ஸ். ஓகே. ஸோ ஓகே, நம்ம வால்யூம் போவோம். ஸோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா இ மணின்னு சொல்றப்ப வாலெட் அந்த மாதிரி வந்து 2019ல இருந்து 2025 வரைக்கும் எப்படி அந்த growth இருக்குன்னு பாருங்க. ஸோ எவ்வளவு பேர் இன்வால்வ் பண்றாங்க. ஸோ 480 மில்லியன் பீப்புள்ஸ் லைக் இன்வால்வ் பண்ணி இந்த மணில இன்வால்வ் இருக்காங்க. ஸோ நம்ம பிசினஸ் நம்ம இருக்கோம்னா நம்ம இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட இதுல இல்லைன்னா நம்ம பிசினஸ் ஸோ நம்ம எப்படி பின்தங்கிறோம் கண்டிப்பா பாருங்க. அண்ட் ஈவன் சிஸ்டம் கூட எஃபிஎக்ஸ் நான் சொன்ன மாதிரி எஃபிஎஸ் வந்து நம்ம மலேசியா பேங்க்லாம் யூஸ் பண்ற ஒரு சிஸ்டம். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட பாருங்க அதோட யூசர் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்காங்கன்னு 67.9 மில்லியன் until 2019 until 2024. ஸோ இது வந்து செட் ஆஃப் டாட்டா பார்த்து நீங்க இதுலயே பண்ணலாம். அண்ட் ஜோம்பேல கூட யூஸ் பண்ணி எப்படி வந்து எவ்வளவு யூசர்ஸ் இருக்காங்க நீங்களே பார்த்துக்குங்க. ஈவன் சேனல்ஸ். ஓகே, ஏடிஎம் பாத்தீங்களா? ஏடிஎம்மோட யூசர் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்டர்நெட் பேங்கிங் பாருங்க 55.6 மில்லியன் 2019ல இருந்து 2024. அண்ட் இன்டர்நெட் பேங்கிங் லைக் நார்மல் டிரான்சாக்ஷன் எவ்வளவு பண்றாங்க, என்ன ஏது, ஏன் இங்க குறைஞ்சிருக்கு, வாலெட் எதுவும் யூஸ் பண்ணிருப்பாங்களா, இல்ல பேங்கிங் ஏன் வந்து ஏறிட்டு போகுதுன்னு. ஸோ இங்க நீங்க வந்து எவலுவேட் பண்ணுங்க உங்க பிசினஸ்க்கு வந்து என்ன மாதிரி பேமெண்ட் மெத்தட் இருந்தா உங்க பிசினஸ் நல்லா growth ஆகும்னு கண்டிப்பா பாருங்க. அண்ட் ஓகே, லாஸ்ட் ஒண்ணு காட்டணும் உங்களுக்கு. ஸோ இது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சஸ்பிஷியஸ் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் யாராவது அனுப்புறாங்க, இல்லைன்னா லைக் காசு வேணும் லைக் சம்திங் இதுன்னா நீங்க வந்து அவங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பரோ இல்லைன்னா அவங்க ஃபோன் நம்பரோ செக் பண்ணி பார்க்கலாம். அதே அவங்கலாம் வந்து ஸ்கேமர்ஸா இல்லையான்னு நீங்க அவங்க நம்பரோ இல்லைன்னா அக்கவுண்ட் நம்பர் போட்டீங்கன்னா அது வந்து ட்ரேஸ் பண்ணி கொடுக்கும். அவங்க வந்து ஸ்கேம் இருக்கா இல்லையா, ஸ்கேமர்ஸ் ஆனோம். இது வந்து எப்படி வேலை செய்யும் பார்த்துட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆள் வந்து ஏமாறுறேன்னா நான் வந்து கண்டிப்பா போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். 5 வழியா இருந்தாலும் அதை போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன் சொல்லிட்டேன்னா அப்ப ரிப்போர்ட் பண்றப்ப மத்த யூசர்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி மேபி வந்து அவங்களுக்கு தெரியலாம், ஓகே இது வந்து ஏற்கனவே ஒரு ஆள் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு. இதே நான் ரிப்போர்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்க கண்டிப்பா போய் ரிப்போர்ட் பண்ணி நான் ரிப்போர்ட் பண்ணாம இருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு ஆள் 5 வழி ஏமாந்துறேன். ஸோ அந்த 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 பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் மூலியமா ஒரு மில்லியனோ இல்ல 1,00,000 பேர் ஏமாறுறப்ப அந்த 5 வழி நம்மளுக்கு சின்ன காசு. லைக் ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் அந்த காசு தான் ஐ மீன் நம்மளுக்கு பெருசா தெரியாது அந்த லாஸ். ஆனா வந்து அந்த 5 லட்சம் 5 மில்லியன் அவருக்கு அந்த ஸ்கேமருக்கு கிடைக்கிறப்ப இஸ் அ பிக் மணி. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ தட் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லாம் வந்து நடக்கிறதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு. ஸோ இங்க வந்து நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அண்ட் ஃபோன் நம்பர் நீங்க போட்டு செக் பண்ணலாம். இது உண்மையான வேலை செய்யற ஒரு விஷயம். நான் வந்து ஒரு ஸ்கேமர் கிட்ட ஏமாந்தேன் 2020ல early 2021 அந்த மாதிரி நான் செக் பண்ணேன். 2 பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 30 பீப்புள் வந்து அதை பார்த்துருக்காங்க. ஐ மீன் இந்த இது நீங்க வந்து வியூஸும் வரும். ஸோ இங்கேயே தெரிஞ்சிரும் எத்தனை பேர்கிட்ட அவர் ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்காரு அதே பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணி அண்ட் எத்தனை பேர்த்த ஏமாத்திருக்காங்க ரிப்போர்ட் பண்ணவங்க. ஸோ இந்த இதையும் நான் வந்து கண்டிப்பா அதோட லிங்கை நான் வந்து ஷேர் பண்றேன் மெசஞ்சர்ல. ஸோ எனிதிங் கேள்வி இருக்கா? காய்ஸ் ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி Hi, sir. I'm Gayatri here. எஸ் சொல்லுங்க. Okay. வணக்கம். ஓகே வணக்கம்.
ஓகே. என்னோட கேள்வி வந்து, இப்ப ஃபோன் அடிக்கிறாங்கல்ல, ஓகே. இப்ப ஃபோன்ல வந்து ஸ்கேம் இப்ப ஒருத்தவங்க அடிக்கிறாங்க. இப்ப நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரூ காலர்ஸ் வச்சிருப்போம். ஸோ அதுல ம். வந்து ஸ்கேமர் காட்டும். இத்தனை பேரு அது ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அனுப்பிடுவாங்க. சம்டைம் அது ஓகே. பிளாக் பண்ணிருவாங்க. பட் ஓ! நம்மளுக்கு பர்சனலா ஒரு நம்பர் வருது. ஆனா அது ஸ்கேமரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியலன்னா, நீங்க இப்போ செகண்ட் ஒரு இது குடுத்தீங்களா? அதுல நம்பர போட்டா அதுல காட்டிருமா? ஓகே ஓகே மிஸ். உங்க கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னா, ஓகே. இந்த ஸ்கேம வந்து நெறைய பேத்த ஏமாத்திருக்காங்க. ஆனா பர்ட்டிகுலரா 2 பேர் ஐ மீன் ஒரு ஆள் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அ அந்த ஸ்கேமரோட நம்பர் வந்து அதுல இருக்கும். நீங்க செக் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ட்ரேஸ் பண்ணிறலாம். அது வந்து எப்படி வந்து அந்த அந்த ஸ்கேமர் இப்ப நீங்க வந்து ஃபோன் மூலியமா நீங்க ட்ரேஸ் பண்ணிறலாம். ஆனா வந்து WhatsAppல வராங்க வச்சுக்கங்களேன். எக்ஸாம்பிள் Facebookல ஒரு லிங்க்ல வந்து இருக்கு. நீங்க WhatsAppல அவங்க மூலியமா அவங்க கான்டாக்ட் பண்றீங்க. வந்து 40 40 எனிதிங் 40 சம்மந்தப்பட்டதோ, இல்ல ஃப்ரீ லைக் சம்திங் அவங்க வந்து ஸ்கேமரா இல்லையான்னு அவங்க நம்பர நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி. சோ அந்த போர்ட்டல்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா, அந்த ஸ்கேமர் வந்து நீங்க தான் அப்ப ஆளு. லைக் ஃபர்ஸ்ட் ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ஆளு அ படுறீங்கன்னா, அந்த அந்த இதுல கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா வந்து அ நம்ம என்ன நீங்க நீங்க என்ன பண்ணியிருக்கணும், நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும். நீங்க ரிப்போர்ட் பண்றப்ப, நெக்ஸ்ட் அந்த ஸ்கேமர் வந்து அதே ஃபோன் நம்பரோ, இல்ல அதே அந்த லிங்க் ஐ மீன் அந்த அந்த அக்கவுண்ட் நம்பர் யூஸ் பண்றப்ப, அ நம்ம இப்ப நான் அந்த காட்டுனேன்ல அந்த போர்ட்டல் மூலியமா அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். புரியுதா மிஸ்? ஓகே சார். இப்ப வந்து ஸ்கேமருக்கு வந்து நம்மளோட டீட்டெயில்லாம் எப்படி அவங்க ட்ரேஸ் பண்ணி எடுக்குறாங்க? ஓகே. பிகாஸ் நெறைய ரீசன்ட்லி எனக்கு வந்து ஒரு ஆ WhatsAppல வந்து அனுப்பிவுட்டுருந்தாங்க. பட் ஐ டோன்ட் நோ தட் ஒன் இஸ் ஸ்கேமர் ஆர் நாட். பட் அது வந்து ம்ஹ்ம். என்னன்னா, என் ஹஸ்பண்ட் பேரு, என் ஹஸ்பண்ட் ஐசி நம்பரு அதெல்லாம் அனுப்பி நாங்க வந்து இப்போ வீட்டுக்கு இந்த இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அனுப்பிவிட்டுருந்தாங்க. பட் ஓ! அது வந்து ஸ்கேமரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட்ட கேட்டோன்னே, ஹஸ்பண்ட் சொன்னாரு, மேபி நம்மளுக்கு வந்து இல்ல. ஆனா அட்ரஸ் வந்து வேற அட்ரஸ் இருந்துச்சு. அப்ப இது ஸ்கேமர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, இந்த WhatsAppல வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. அது ஸ்கேமரா என்னன்னா, நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணி ஆவணுமா? இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் போலீஸ்ல ஸ்டேஷன்ல. மிஸ் ஆஹா. நீங்க கேட்டது வந்து என்னதுன்னா, எப்படி இன்ஃபோ அவருக்கு கிடைச்சிருக்கும்? அம் ஐ கரெக்ட்? ஸோ அவருக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கட்ட சொன்ன மாரி தான். ஏன் வந்து நான் ஆக்சுவலி அந்த மணி எவலுவேஷன்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏன் வந்து அ ஆன்லைன் அந்த ஐ மீன் இப்ப நம்ம பர்ட்டிகுலரா யூஸ் பண்ற பேங்க் அந்த வாலெட்டோட அந்த 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 ஸ்டேஜ்ல இருக்கோம். ஸோ ஏன் வந்து கிரிப்டோ கரன்சி வரணும் அப்படின்னு சர்ச் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி வந்து அ இன்னும் வந்து ஃபுல்லா இது பண்ணல. ஆனா வந்து கிரிப்டோ கரன்சில பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கு. ஸோ ஸ்பெஷல் யூடிடி இருக்கும். ஸோ அங்க வந்து நீங்க உங்களோட டீட்டெயில் எனிதிங் வந்து யாருமே ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ ஓகே. அதனால தான் ஓகே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஃபோ வந்து மேபி பேங்க்ல சம்மந்தப்பட்டவங்களோ, இல்ல வாலெட் சம்மந்தப்பட்டவங்களோ, லைக் அவங்கலாம் உங்க இன்ஃபர்மேஷன அ செல் பண்ணியிருக்கலாம், இல்ல ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இந்த மணி எவல்யூஷன்ல இது முடிச்சுட்டு அடுத்தது கிரிப்டோ வருமா? அது வந்து எல்லாத்தையும் இந்த மாரி விஷயங்கள வந்து அவாய்ட் பண்ண முடியுமா? தவிர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு தான், அது வந்து கிரிப்டோல வந்து இப்போ வரைக்கும் ட்ரை நேரா பண்ணிட்டு இருக்காங்க. சில கண்ட்ரில அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சில கண்ட்ரில அத இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அதுல ப்ரோ அண்ட் கான்ஸ் இருக்கு. கான்ஸ் வந்து அதுவும் ஒரு பெரிய பாதிப்பு தான். அந்த கிரிப்டோ கரன்சில பார்த்தீங்கன்னா, இந்த வோலடைல்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து ஒரு வோலட்டான ஒரு மார்க்கெட். அது இன்னைக்கு வந்து $1 இருக்கிற அந்த ஒரு காயின் நாளைக்கு வந்து $10 இருக்கலாம். ஆனா $10 இருந்த ஒரு காயின் 10 காசுக்கு ஆகலாம். 10 காசுக்கு அந்த அந்த ரேஞ்சுக்குள்ள ஆகலாம். சோ அதுதான். சோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பேங்க், அ ஐ மீன் வாலெட்ஸ் எனிதிங் நம்ம ஷேர் பண்றோம். அண்ட் ஈவன் வெளிய போயி நெறைய நெறைய கடைகள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்றப்பலாம் நம்ம இது பண்ணியிருக்கோம். சோ அங்கருந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் மிஸ்லீடிங் பண்ணியிருக்கோம். புரியுதா மிஸ்? ஓகே சார். தேங்க் யூ. ஓகே. ஓகே. வெல்கம். சோ வேற எதுவும் கேள்வி இருக்கா?
கைஸ் ஈவன் இவாலெட்டோ இல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எனிதிங் சம்திங் எனிதிங் ஏதாவது கேட்கணும் உங்களுக்கு? அண்ட் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி தான் நான் என்னோட செக்ஷனை முடிக்க போறேன். அண்ட் இன்னைக்குள்ள செக்ஷன் பார்த்துட்டீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா நீங்க வந்து அந்த இ வாலெட் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நம்ம இல்லைன்னா நம்ம அந்த பிசினஸ்ல பின்தங்கி போயிடுவோம். ஏன்னா யூசர் எல்லாருமே வந்து இந்த இந்த ஹலோ பிசினஸ் வந்து ஆன்லைன்ல பண்ணணும் தான் இருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ வணக்கம் ஹலோ. சார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன் இந்த செஷனுக்கு. பட் ஓகே. இவாலெட் பத்தி பேசும்போது அவங்க எனக்கும் ஒரு ஒரு சின்ன அனுபவம் இருக்கு. எப்படின்னாக்கா எவ்ரி டைம் நான் வந்து இவாலெட் யூஸ் பண்ணும்போது திடீர்னு சடனா என்னுடைய இவாலெட்ல உள்ள அமௌண்ட் வந்து டிடக்ஷன் ஆயிரும் என் கண்ணு முன்னுக்கே. அது ம், பல தடவை நடந்திருக்கு. அப்போ நான் இப்போ இடையில என்ன செஞ்சேன்னா ஜனவரி போல அந்த வாலெட்டோட பேஜுக்கு போயிட்டு எல்லாம் படிச்சுட்டு அங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்கேஸ் இந்த மாதிரி டிடக்ஷன் வந்ததுன்னா, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்க டீஆக்டிவேட் பண்ணிருங்க உங்களுடைய அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் அந்த குறிப்பை எடுத்து படிச்சுட்டு, அவங்க என்ன சொன்னாங்களோ எல்லாமே நான் சப்மிட் பண்ணி செஞ்சுட்டேன். பட் என்னதுன்னா, இந்த ஏப்ரல் வரைக்கும் நான் கால் பண்ணி மறுபடியும் அதே அக்கவுண்ட் இன்னொரு வாலெட்க்கு இது பண்ணும்போது, அப்ளிகேஷன் பண்ணும்போது எனக்கு கிடைக்கல. ஹலோ. என்ன மிஸ் என்ன சொன்னீங்க? மறுபடியும் ரீஓப்பன் அப்படி பண்ணும்போது, நம்ம புது கோடிங் எடுத்து ஓடிபி இன்னொரு அக்கவுண்ட் வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்யும்போது எனக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா என்னுடையது ஸ்டில் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ண பிறகு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க, இது இன்னும் ஆக்டிவா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ம், என்னதான் படிச்சு செஞ்சிருந்தா கூட சம்டைம்ஸ் டீஆக்டிவேஷன் அப்படி இப்படின்ட்டு அவங்க ம், கிட்ட பேசும்போது தான் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குது. அப்போதான் அவங்க சொல்லியிருந்தாங்க, "இல்ல நீங்க வந்து 1 வீக் டைம்ல நாங்க செய்வோம். இது நீங்க சொந்தமா செஞ்சீங்கன்னா 1 மந்த் எடுக்கும்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ம், அதனால தான் எனக்கும் வந்து என்னதுனாக்கா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி எவ்ரி டைம் நம்ப இப்போ எக்ஸாம்பிள் 80 வெள்ளி இருந்துச்சுன்னா, நம்ப ம். அது எப்படின்னா கண்முன்னிக்கே ஒரு 60 வெள்ளி அந்த மாரி குறைஞ்சு 20 வெள்ளி வரும். 20 வெள்ளி இருந்துச்சுன்னா, திடீர்னு 10 வெள்ளி காமிக்கும். அந்த மாதிரி வரும். ஸோ இது உண்மையாலுமே இருக்குது சார். அவங்களே ஓகே மிஸ். ஒத்துக்கிட்டாங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் த ஷேரிங். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஆனா வந்து இந்த இந்த மாரி இதுக்கு ஒன் டைம் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். எப்படின்னா, நீங்க வந்து அந்த வாலெட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய செக் பண்ணி. அதாவது இது இந்த காசு எப்படி போணுச்சு? அந்த டிரான்சாக்ஷன்ல பாத்துட்டேன் இருந்துச்சா? சார். பாத்துட்டேன். இல்ல அதுல எல்லாம் காமிக்கவே இல்ல. காமிக்கவே இல்ல. இல்ல. இது 1 தடவ, 2 தடவ எனக்கு நடக்கல. நெறைய தடவ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன செஞ்சேன்னா, இது ஏன் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு தான் வேணுமுன்னே ஆ கம்மி பண்ணி அந்த பேமெண்ட் வந்து எனக்கு குறைவா ஒரு தடவ கடைசியா ஒரு தடவ செஞ்சு பார்ப்போம் சொல்லிட்டு 20 வெள்ளி போட்டு நான் செக் பண்ணுனேன். அதுல 10 வெள்ளி டிடக்ஷன் பண்ணுன பிறகு தான் கன்ஃபார்ம் ஆவுனது. அதுக்கு பிறகு தான் அந்த வாலெட்டோட பேஜுக்கு போய் எல்லாம் படிக்கும்போது, அங்கேயே அந்த குறிப்பு எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன செய்யணும் அடுத்த கட்டம்னு. பட் அவங்க சொல்ற மாதிரி நான் எல்லாம் செஞ்சும் கூட, எனக்கு அந்த அக்கவுண்ட் வந்து ஆக்டிவா தான் இருந்தது. எனக்கு தெரியாது. ஸோ கஸ்டமர் சர்வீஸ கான்டாக்ட் பண்ணும்போது தான் அவங்க இந்த விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க எனக்கு மேற்கொண்டு ஹெல்ப் பண்ணாங்க. பட் அவங்க ஓகே. சொல்ற மாதிரி நான் எல்லாம் செஞ்சும் கூட, எனக்கு அந்த அக்கவுண்ட் வந்து ஆக்டிவா தான் இருந்தது. எனக்கு தெரியாது. ஸோ கஸ்டமர் சர்வீஸ கான்டாக்ட் பண்ணும்போது தான் அவங்க இந்த விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க எனக்கு மேற்கொண்டு ஹெல்ப் பண்ணாங்க. பட் அவங்க சொல்ற மாதிரி நான் எல்லாம் செஞ்சும் கூட, எனக்கு அந்த அக்கவுண்ட் ஆக்டிவா மிஸ் தான் உங்களோட வாய்ஸ் டோன் எனக்கு ஐ மீன் வாய்ஸ் விளங்க மாட்டுது. ஓகே சார். ஓகே. ஓகே, ஓகே. ஆனா ஆனா நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே மிஸ். ஸோ இந்த மாரி அடுத்த வாட்டி இந்த மாரி இருக்குன்னா, நீங்க ஆஃப் கோர்ஸ் நல்ல ஒரு இதுதான் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. இப்ப வாலெட் இதெல்லாம் மீட் பண்ணீங்க. ஸோ இந்த மாரி இருக்கப்ப நீங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருங்க. இந்த மாரி விஷயம் இருக்கு அப்படின்னு. ஒரு 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 போலீஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கங்க. அண்ட் கண்டிப்பா வந்து ம்ஹ்ம். மலேசியால நம்மளுக்கு தெரியாத ஒண்ணு இருக்கு. சுருவாஞ்சாய கம்யூனிகேசி டன் மல்டிமீடியா மலேசியா. ஸோ இது ம். வந்து அ வாலெட் மட்டும் இல்ல. என்ன மாரி ஸ்கேம்ல இன்வால்வ் பண்ணாலும் இங்கேயும் நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும். ம்ஹ்ம். ஸோ
ஸோ இந்த ரிப்போர்ட் மூலியமா நீங்க வந்து மேபி வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்ரோச் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களும் வந்து இந்த அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி எடுக்கலாம்? இத பத்தி கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனா நான் கண்டிப்பா வந்து எனக்கு எப்படி அந்த ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணுதுன்னு தெரியல. ஆனா இதே நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, நான் இதுதான் பண்ணிட்டு, அப்புறம் நான் வந்து இந்த வாலெட் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்த்துருக்கேன். ஆனா நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, வாலெட்ல வந்து அப்படி காசு டிரான்சாக்ஷன் வந்து அப்படி இல்லன்னா, டிரான்சாக்ஷன மொத பார்த்துட்டு, சோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாலெட்ட இது பண்ணலாம். ஆனா இந்த காசு காணா போற விஷயம் வந்து நீங்க கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் மொத. சோ அது வந்து ஒரு 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 பிடிஆ மட்டும் இல்ல. அதே மாரி நான் சொன்ன மாரி இந்த சுரஜாயன் கம்யூனிகாசி இந்த மல்டிமீடியா மலேசியாலயும் நீங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு, சோ மேபி உங்களுக்கு நடந்த மாரி ஒரு ஒரு எல்லாருக்கும் நடக்குது. 3/4 பேருக்கு நடக்குதுன்னா, கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. ம். ஆக்ஷன் எடுக்கிறப்ப தான் அதுல வந்து தான் உங்களுக்கு அந்த ரீக்ளைம் பத்தி அந்த மாரிலாம் உங்களுக்கு கிடைக்க ரொம்ப ஹை சான்ஸ் இருக்கு. ஓகே.